Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. நலம் நலமறிய ஆவல். கோவை காய்கள் அல்சர் உள்ளவர்களுக்கு ரொம்பவே நல்லது. சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய தன்மை கோவைக்காயில் உள்ளது. கோவைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை புற்றுநோய் உண்டாவதை தடுக்கக்கூடியவை. கோவைக்காயில் உள்ள பொட்டாசியம் சத்து இதய செயல்பாடுகளை ஊக்குவிக்கக்கூடியவை. இந்த கோவைக்காயின் பிற நன்மைகள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம். இந்த கோவைக்காயில் லைகோபின், தயமின், ரிபோஃப்ளேவின், நியாசின், அஸ்கார்பிக் அமிலம் என்று பல சத்துக்களும் நிறைந்த ஒரு சத்தான காய்கறியாக திகழ்ந்து வருகிறது. கோவைக்காயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. அத்துடன் நாள்பட்ட வீக்கம், இதய நோய், புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார நிலைமைகளுடன் இந்த காய் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வீக்கத்தை குறைக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் முடிகிறது. உடலில் உள்ள பித்தம், அதிகப்படியான இரத்தப்போக்கு, வாயு, வயிற்றிலுள்ள பூச்சி போன்ற தொந்தரவுகளுக்கு முடிவு கட்டும் சிறந்த மருந்தாக விளங்குகிறது. கோவைக்காயில் உள்ள நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதனால் குடல் இயக்கமும் ஊக்குவிக்கப்படுகிறது, மலச்சிக்கலும் தீர்கிறது. அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பள்ளியில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் நீரிழிவு நோயின் வீரியத்தை குறைக்கும் தன்மை கோவைக்காய்க்கு உள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சர்க்கரை நோயாளிகளின் இரத்தத்தில் சேரும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் என்றும் பெங்களூருவில் நடத்திய ஆராய்ச்சியில் நிரூபணமாகி உள்ளது. எனவே சர்க்கரை நோய் தாக்கம் உள்ளவர்கள் கோவைக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் நல்லது. சர்க்கரை நோய் வராதவர்களும் இதை சாப்பிடும்போது நீரிழிவு நோய் வராமல் முன்கூட்டியே தடுக்கலாம். கோவைக்காய் சாற்றை அவ்வப்போது எடுத்துக்கொள்வதால் பக்க விளைவுகளும் ஏற்படாது. வாய்ப்புண், வயிற்றுப்புண்களால் அவதிப்படுபவர்கள் கோவைக்காய் பச்சடியை சாப்பிடலாம். குட்டி குட்டி துண்டுகளாக நறுக்கிய கோவைக்காயுடன் மோர், மிளகுத்தூள், சீரகத்தூள், சிறிது இஞ்சி சேர்த்து கல் உப்பு கலந்துவிட்டால் கோவைக்காய் பச்சடி தயார். வாரம் 2 நாள் பகல் உணவில் இப்படி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் குணமாகும். அல்லது பச்சையாகவே கூட கோவைக்காயை மென்று துப்பிவிட்டாலே வாய்ப்புண் குணமாகிவிடும். வயிற்றுப்புண் இருந்தால் வாரம் 2 நாள் கோவைக்காயை உணவில் சேர்த்து கொள்ளலாம். அல்லது ஒரே ஒரு கோவைக்காயை மோருடன் அரைத்து குடித்தாலும் வாய்ப்புண், வயிற்றுப்புண், அனைத்து விதமான உஷ்ண கோளாறுகளும் நீங்கும். கோவைக்காயின் இலைகளும் தண்டுகளும் கூட மருத்துவ குணம் கொண்டவை. நெஞ்சில் சேரும் கபத்தை வெளியேற்றக்கூடியவை, வலியை குறைக்கும் தன்மை கொண்டவை. இலை, தண்டு இவைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய கஷாயம் மார்பு சளி, சுவாச குழாய் அடைப்பு போன்றவற்றிற்கு நிவாரணம் தரும். புண்கள், பிற தோல் நோய்களால் அவதிப்பட்டு வந்தால் கோவைக்காயின் இலைகளை வெண்ணெயுடன் கலந்து தேய்க்கலாம். கடிகளால் ஏற்பட்ட காயங்களின் மீது கோவை இலையை அரைத்து வைத்து கட்டினாலே போதும், புண்கள் விரைவில் ஆறிவிடும். அல்லது 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில் 1/4 லிட்டர் கோவை இலைச்சாறு கலந்து காய்ச்சி தேமல், படை போன்றவற்றின் மீது 10 போல பூசி வந்தால் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த எண்ணெயை ஆசனவாய் எரிச்சல் ஏற்படும் போது வெளிப்பூச்சாக பூசி வர எரிச்சல் குறையும். Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.